அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அவர்லேருந்து செய்து பேசுகிறேன். 12வது அத்தியாயம் 106வது வசனத்தில் இணை வைத்த நிலையில் அல்லாமல் ஈமான் கொள்ளவில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். இது இந்த வசனத்தின்படி நாம் எல்லாம் இப்போ இணை வைத்துக்கிட்டு தான் இருக்கோமா? இதனுடைய விளக்கம் வேணும் இன்ஷா அல்லாஹ். மேலப்பாளையத்தை சேர்ந்த செய்யது என்கிற சகோதரர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் கேட்குற கேள்வி அடிப்படை என்னென்னா, 12வது அத்தியாயத்தில் 106வது வசனம், அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன, அதில் ஒரு குழப்பம் இருப்பதாகத்தான் அவருடைய கேள்வி. இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒமா யூமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லாஹும் முஷ்ரிக்குன், அவர்களில் அதிகமான பேர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்களாகவே தவிர நம்பிக்கை கொள்வதில்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இதில் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அப்போ எல்லாருமே ஷிர்க் வைத்து கொண்டு தான் ஈமான் கொள்கிறோமா? நம்மெல்லாம் நம்முடைய ஈமானில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்களாக நம்ம இருக்கிறோமா? அதுதான் அவருடைய அடிப்படை கேள்வி. ஆனால் இது யாரை சொல்லுது என்று கேட்டால், மக்காவில் இருந்த பொதுவாக மனித குலத்தை சொல்லுகிறதுன்னு வைங்களேன். பொதுவாக மனித குலத்தில் முஸ்லீம்களில் உள்ளவங்களை, ஈமான் உள்ளவங்களை இது பேசலை. அது இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாதவர்களும் கூட அல்லாஹ்வை நம்பினாங்களா இல்லையா? மக்காவுடைய காபிர்கள் இருந்தாங்க, அவங்க அல்லாஹ்வை நம்பினவங்களா நம்பாதவங்களா? நம்பினாங்க. உலகின் சால்தகும் மன் ஹலக்க சமாவாத்தி உள்ளார்ந்தால் எக்குள் அல்லாஹ், வானங்களை பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அந்த மக்காவில் உள்ளவர்கள் அல்லாஹ் என்று தான் சொல்வார்கள். அது நபி வர்றதுக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தம்மை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாலேயே எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால், வானத்தை படைத்தது யார் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ்னு சொல்லிடுவாங்க. பூமியை படைத்தது யார்? அல்லாஹ் என்று சொல்வார்கள். அதே மாதிரி உலகின் சால்தகும் மண் நஸல மினஸ் ஸமாஇ மான் ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா, அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை இறக்கினவன் யார், அந்த மழையின் மூலமாக பயிர் பச்சைகளை முளைக்க செய்தவன் யார் என்று கேட்டால் அப்பவும் லைஸயகுலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்போ குல்லிமனில் அர்த, பூமியெல்லாம் யாருக்கு சொந்தம் என்று கேட்டால் அதுவும் லில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். இவற்றையெல்லாம் யார் படைத்தவன் என்று கேட்டால் ஹலகஹுன்னல் அசீசுல் அலீம், அனைத்தையும் மிகைத்தவனாகி அறிந்தவனாகி அல்லாஹ் தான் படைத்தான். அப்போ மக்காவில் இருந்த இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுக்கிட்டே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கத்தை மற்றவங்களும் செஞ்சாங்க. அதான் ஈமானு சிறுக்கமாக இருக்குது. அவங்க அல்லாஹ்வை மறுக்கிறவங்களா இல்லை. மக்காவில் இருந்த காபிர்கள்னு சொல்கிறோமே, அவங்க அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்கிறவங்களாவா இருந்தாங்க? இல்லை. அல்லாஹை விட்டு விட்டு வேறு அல்லாஹ் மட்டும் கழித்து விட்டுட்டு கடவுளை வச்சுருந்தாங்களா? இல்லை. அவங்க காபாவை காபத்துல்லா, பைத்துல்லா அப்படி தான் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஆலயம் என்று தான் அவர்கள் சொன்னார்கள். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையுடைய பேர் என்ன? அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை. அல்லாஹ்வின் அடிமைன்னு ஒரு தந்தைக்கு பேர் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த மக்கள்கிட்ட அல்லாஹ் பற்றி அறிஞ்சிருக்க போய் தான் வச்சுருக்கிறாங்க. அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு தான் நம்ம அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வைக்க அவங்க பேர் வச்சா பரவாயில்லை, அவங்க தகப்பனாருக்கு அப்துல்லான்னு பேராக இருக்கும் என்று சொன்னால் அந்த மக்கள் அல்லாஹ் விளங்காத ஆட்களா? விளங்கின ஆட்கள் தான். அப்போ விளங்கி கொண்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவங்க அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கங்களை மற்றவங்களுக்கும் செஞ்சார்கள். அல்லாஹ்வுக்கு செய்கிற இபாதத்தை, நேர்ச்சையை, சஜிதாவை, காணிக்கைகளை, இந்த மாதிரி பல விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு வேறு தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு அல்லாஹ்வை நம்பி கொண்டிருந்தார்கள். ஏன்பா இப்படி செய்கிறீங்க? ஒயாபுதூன மின் துனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், அவர்களுக்கு நன்மை தராத தீமை தராதவற்றையெல்லாம் வணங்குகிறார்கள். ஏன் என்று கேட்டால், ஹாவுலாய் சுஃபாவுனா இந்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் இங்கே நெருக்கமாக்கி வைப்பார்கள். ஏன்டா இதெல்லாம் வணங்குறீங்கன்னு கேட்டால், இவங்களை வணங்குனா இவங்க அல்லாஹ்ட்ட பேசி எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள். ஏன்பா எப்படிலாம் செய்கிறீங்கன்னு மறுபடியும் கேட்டோம்னு சொன்னால், ஹாவுலாய் சுஃபாவுனா இந்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். இதெல்லாம் குர்ஆன் வசனம். குர்ஆன்லேயே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மக்காவில் இருந்தவர்கள் அல்லாஹ்வை நம்பினாங்க, அல்லாஹ் தான் படைத்தவனை நம்பினார்கள், அவன் தான் ரிஸ்க் தரவன் என்று நம்பினார்கள். அப்போ அல்லாஹ் தான் படைத்த எல்லா ஆற்றலும் அவனுக்கு தான் உரியதுன்னு நம்பினார்கள். அத்தோடு என்ன செஞ்சார்கள்னு கேட்டால், சில தெய்வங்களை உண்டாக்கி வைத்து கொண்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்துவோம் என்று சொல்லி சில வணக்கங்களை புரிந்தார்கள். ஏன்ப்பா அல்லாஹ் தான் எல்லான்னு சொல்லிட்டீங்க, இந்த வணக்கங்களை புரிங்கிறீன்னு கேட்டோம்னு சொன்னால் நாங்கள் அல்லாட்ட நெருக்கி வைப்பாங்கண்ணா. இவங்கள்ட்ட கேட்டோம்னா இவங்க அல்லாட்ட கேட்பாங்க,
அப்போ அல்லாஹ் மறுக்கலவன் இப்படின்னு சொல்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். ஒமா யூமின் அக்ஸரும் பில்லாஹி, அவர்கள் அதிகமானவர்கள் அல்லாவை நம்புவது கிடையாது. எப்படி? இல்லாவும் முஷ்ரிகூன், இணை கற்பிப்பவர்களாகவே தவிர நம்புவதில்லை. அதான் இணை கற்பிச்சுக்கிட்டே ஈமான் கொள்றாங்கன்னு நல்லா சொல்கிறான். அப்படி தானே இருந்தாங்க. இணை கற்பித்து கொண்டே தான் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? நம்பினாங்க. அல்லாஹ் எப்படி நம்பணும்? அவனை தவிர யாரும் இல்லை என்று நம்பணும். லா இலாஹ இல்லல்லா என்று நம்ப வேண்டும். ஆனால் அல்லாவும் இருக்கிறான், இன்னும் பலர் இருக்கிறாங்க என்று நம்பிவிட்டால் அது ஈமானோட ஷிர்க்கு கலந்து விட்டது. அல்லாவை நம்புகிறான், அல்லாவை நம்பும் போதே ஷிர்க்கு வைக்கிறான் என்று சொல்வது சரியான மூமினா இருக்கிறாங்களா அவங்களுக்கு சொன்ன வசனம் இல்லை, உங்களுக்கு சொன்ன வசனம் இல்லை. ஆனால் இது யாருக்கு வேண்டாம் பொருந்தலாம்? இன்றைக்கு இஸ்லாம் சமுதாயத்தில் பிறந்து விட்டு ஒரு அல்லாவை வணங்குறது தான் இஸ்லாம் என்று அறிந்து கொண்டு இறந்து போனவர்கள்ட்ட போய் தர்கான்னு சொல்லி சமாதி கட்டி வைத்து கொண்டு அங்கே போய் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு இது பொருந்தும். மக்கா காஃபிருக்கு இது பொருந்தும். இவர்கள் அல்லாவை நம்புகிறார்கள். எப்படி நம்புகிறார்கள்னா ஷிர்க் வைத்து கொண்டே நம்புகிறார்கள், அல்லாவுக்கு இணை கற்பித்து கொண்டே நம்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க? மகான்கள் பெரியார்கள் என்று சொல்லி அவங்கள வழிபடக்கூடியவர்கள்ட்ட எல்லாம் இந்த தன்மை இருக்கிறது. இது நம்ம கரெக்டாக இருக்கிற ஏகத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஷிர்க் வைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இது பொருந்தாது. இது அவர்களை பற்றி சொன்ன அவர்கள் தான் குறிப்பிடுகிறது. ஒமா யூமின் அக்ஸரும், அவர்களில் அதிகமானவர்கள் நம்புவது கிடையாது, ஷிர்க் வைத்து கொண்டே தவிர அல்லாவை நம்புறது இல்லை. அதனால் இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தாது. நம்மளுக்கு ஏகத்துவத்துள்ள யாரையும் குறிக்கிற வசனம் இல்லை இது.